ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம் கோலய ஜனன சங்கல்பிதம் சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுக்கிரக தவசம் பவித்ரம் பரமானுக்கிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வேதங்கள் உபநிஷங்கள் முதுநிலை யோக பாடத்திட்டத்தில் வேதங்கள் உபநிஷங்கள் பார்த்துன்னு வரோம். 4 வேதங்கள் ரிக், யஜூர், சாமோ, அதர்வனம். அந்த ரிக்வேதத்தில் பஞ்சபூதங்களுடைய வணக்கங்கள், பஞ்சபூதங்களுடைய பிரார்த்தனை, என்ன மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வேதகால மனிதன் முன்வைக்கிறார். அதேமாரி ரிக்வேதத்தில் 3 அத்தியாயம் இருக்குது. ஒன்று ஆய்த்ரேய உபநிஷம், 3 உபநிஷம். ஒட்டு மொத்தமாக 4 வேதங்களில் 12 உபநிஷம். அதில் ரிக்வேதத்தில் ஆய்த்ரேய உபநிஷம், கௌஷிக உபநிஷம், தைத்திரி உபநிஷம். ரிக்வேதத்தில் தான் அதிகமான ஸ்லோகங்கள் காணப்படுது. ஒட்டு மொத்தமாக 18,211 ஸ்லோகங்களில் 10,500 ஸ்லோகங்கள் ரிக்வேதத்திலே இருக்குது. அதிகமான பிரார்த்தனை இந்த பஞ்சபூதங்களுடைய பிரார்த்தனை. கடவுளுக்கு அவங்க பேர் வச்ச பேர் பரம்பொருள் பிரம்மம். பிரம்மத்தோடைய பிரார்த்தனையோடைய பஞ்சபூதங்களுடைய பிரார்த்தனை. அதில் நெருப்பு, மண் இது வரைக்கும் பார்த்துருக்குறோமா? மண்ணை பார்த்துருக்குறோம், நெருப்பை பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே அவங்க தெய்வமாக வணங்கினாங்க. குறிப்பாக தாவரங்களையும் சொல்லணும். தாவரங்களையும் வேதகால மனிதன் தெய்வமாக வணங்கினாங்க. இந்த புலோகத்தில் எவ்வளோ உயிர்கள் ஒரு நாளைக்கு தோன்றுது, மரணமாகுது. பிறப்பு இறப்பு, இது ஒரு சங்கிலி தொடர் போல் நடக்குது. பிறக்கிறதும் இறக்கிறதும் இது ஒரு பெரிய ஒரு சங்கிலி தொடர். ஒரு அறிவு ஜீவராசியில் ஆரம்பித்து 6 அறிவு மனிதன் வரை இந்த பிறப்பிறப்பு நடந்துனே தான் இருக்குது. சரி, ஒரு அறிவு 2 அறிவு ஜீவராசிகளால் இந்த பிறப்பு இறப்பை தடுத்து கொள்ள முடியாது. அதுக்கான அறிவு அதுக்கு இல்லை. ஆனால் மனிதன் 6வது அறிவு அப்படின்றது, 6வது அறிவை மனிதன் முழுமையாக பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு நாம் சொல்லணும். அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பை தடுத்து கொள்வது தான். இந்த பிறப்பு இறப்பை தடுத்து கொண்டு மீண்டும் பிறவாமை என்ற இலக்கை அடைவது தான் இந்த 6வது அறிவதோடைய முழு பயன்பாடு, முழு சிந்தனையே அதுதான். அது மீண்டும் பிறவாமைன்னு ஒன்று இருக்குதுன்ற அந்த விஷயம் அது விளங்குறதே இல்லை. பிறப்பையும் யாராலையும் தடுத்துக்க முடியல. இப்போ மனிதன் பிறந்துட்டதுக்கப்புறம் இறப்பை என்ன எவ்வளோ பெரிய ஒரு வசதி இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் இறப்பை யாராலும் தடுத்துக்க முடியுதானா? முடியறதில்லை. இறப்பை தடுத்துக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் பிறக்க போகிறோம், அதை நம்மளால் தடுக்க முடியுமான்ற சிந்தனையே நமக்கு இல்லை. இறந்துட்ட அப்புறம் மீண்டும் பிறக்க போகிறோம். ஆனால் இந்த இறப்பை தடுத்துக்கிறதுக்கு என்னென்னவோ செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம். எப்படி பண்ணாலும் மரணம் கச்சிதமாக அது வேலையை முடிச்சுட்டு போயிடுது விதி. ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் பிறக்க போகிறோம் பாருங்கள், அந்த சிந்தனை மனிதர்களுக்கு இருக்குதான்னா அதுவும் இல்லை. இப்போ இந்த பிறப்பு இறப்பு இதுக்கு உள்ள தான் எல்லா ஜீவராசிகளிலும் தாவரங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் தாவரங்கள் புதுசாக உருவாகுதுன்றாங்க. ஒட்டுமொத்தமாக 87 லட்சம் தாவரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானம். அதில் நாம் கடலில் வாழறது ஒரு 20 லட்சம், மீதி 60-65 லட்சம் பூமியில் தான் இருக்குது. அதில் நாம் இந்தந்த தாவரங்கள் இனம் பிரித்து பார்த்தது ஒரு 4 லட்சம் தான். அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு எத்தனையோ தாவரங்கள் உருவாகுது. அந்த மாதிரி உயிரினங்கள் உற்பணம் ஆகினே இருக்குது, கோடிக்கணக்கில் உற்பணம் ஆகினே இருக்குது. ஆனால் இந்த பிறப்பு இறப்பு இந்த 2த்துக்கும் இடர்பட்ட வாழ்க்கையில் மீண்டும் பிறவாமை என்ற அந்த இலக்கை அடையிறதும் அதை சிந்திக்கிறதுமான ஒரு சிந்தனை வருதுன்றது அது ஒரு பெரிய பாடம். இதுதான் ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம் இந்த மீண்டும் பிறவாமை. ஜீவராசிகள் எல்லாம் இங்கே பிறக்குதுப்பா. அது என்ன பாடல் அது? குலத்தின் மண் கொண்டு குயவன் வளைந்தான், குடமுடைந்தால் அதை ஓடு என்று வைப்பார்,
உடல் உடைந்தார் ஒருபோதும் வையாரே. அதில் முதல் வரி என்ன, அது 2வது வரி தான் இந்த திருமூலர் பாட்டு. முதல் வரி யாருக்காவது நினைவு இருக்குதா? குலத்தின் மண் கொண்டு குயவன் வளைந்தான். போன தடவை நம்ம பார்த்தோம்ல, அதாவது நம்மளுடைய விதுரர் வந்து திருதாஷ்டனுக்கு என்ன மாதிரியான அந்த பிறப்பு இறப்பு விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறார். குருதேவர் அந்த கான்வர்சேஷனை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறார், எவ்வளோ அழகான ஒரு தத்துவத்தை அங்கே சொல்லியிருக்கிறார்ன்றது. வளத்திடை முற்றத்தோர் மாநில முற்றும், குலத்தின் மண் கொண்டு குயவன் வளைந்தான், குடம் உடைந்தால் அதை ஓடென்று வைப்பார், உடல் உடைந்தால் ஒருபோதும் வையாரு. ஒரு குயவன் பானை செய்கிறார். அதை பானை செய்யும் போது மண் பூமியிலேருந்து எடுக்கும்போது எவ்வளோ மண் வீணாக போகுது. பானையை செய்யறதுக்கு அந்த சக்கரத்தில் போடும்போது எவ்வளோ மண் வீணாக போகுது. அந்த பானை செஞ்சதுக்கும் போது அதை தட்டும்போது அப்போ எவ்வளோ மண் வீணாக போகுது. இதே மாதிரியே மனிதன் பிறந்து கருவானதுலேருந்து எப்போ வேணாலும் உயிர் போகலாம். உயிரற்றது இப்போ தான் போகும் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. எந்த நொடி வேணாலும் மரணத்தின் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம. சரி, அப்படியே இந்த பானையை உருவாக்கிய அந்த குயவன் குடம் உடைந்தால் அதை ஓடென்று வைப்பார். எதுக்காவது உதவுன்னு வைப்பாங்கப்பா. அந்த குடம் உடைஞ்சதுன்னா ஒரு ஓடுக்காவது உதவும் எடுத்து வைப்பாது. ஆனால் உடல் உடைந்தால் அவ்வளோ பார்த்து 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 பண்ணுற அந்த உடம்பு, குழந்தையிலிருந்து ஒரு தாய், ஒரு தந்தை, இவங்கெல்லாம் ஒரு குழந்தைய பார்த்து 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 வளர்க்குறாங்க. அப்படி தானே வளர்கிறோம், எல்லாரும் அப்படி தான் வளர்கிறோம். எல்லாரும் அது வளர்ந்து அதுக்கப்புறம் இந்த உடம்பை நாமளே பார்த்துக்குறோம். இந்த சாப்பாடை இப்படி சாப்பிட்ணும், இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எல்லா வகையான இதுவும் எதுக்காக பண்ணுறோம்? இந்த உடம்புக்காக தான் பண்ணுறோம். ஆனால் குடம் உடைந்தால் அதை ஓடென்று வைப்பார். அது ஜடம். அந்த ஜடம் போச்சுன்னா கூட எதுக்காக உதவணும்ப்போம். ஆனால் இங்கே உயிரென்ற அந்த இயக்கம் போயிடுச்சுன்னா இதுவும் ஜடமாயிடுது. ஆனால் இது ஜடமானால் இதை வச்சுப்பாங்கன்னா வச்சுக்க மாட்டாங்க. உடல் உடைந்தால் ஒருபோதும் வையாரே, முடிஞ்சு போச்சு. அப்படி இந்த பிறப்பு இறப்பு சங்கிலி மாற்றி 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 எவ்வளோ லட்சம் உயிரினங்கள் ஒரு நாளைக்கு போகுது. மனிதர்களில் கூட அங்கங்கே கூட்டம் கூட்டமாக உயிரினங்கள் போகுது, மரணம் அடைகிறோம். சமீபத்தில் கூட பார்த்தோம், ஒரு விமான விபத்தில் இத்தனை பேர் இறந்தாங்க. குருதேவர் அந்த அழகாக இந்த இடத்துல 3 வரி, அது முத்தாய்ப்பாக இருக்கிற வரிகள். அதாவது இறந்தவன் இருப்பவன் நினைத்து கவலைப்படுவதில்லை. முதல் தத்துவம், இறந்தவன் இருப்பவனை நினைத்து கவலைப்படுவதில்லை. ஆனால் இருப்பவனோ இறந்தவனை நினைத்து கவலைப்படுகிறான். 2வது தத்துவம். இறந்தவனோ 3வது தத்துவம். ஆனால் இறந்தவனோ இருப்பவன் இறந்ததை கவலைப்படுவதை அஞ்ஞானமாக கருதுகிறான். இந்த 3 வரிக்குள்ள இந்த பிறப்பின் இறப்பினோட தத்துவத்தை வந்து குருதேவர் நிறுத்தியிருக்கிறார். எல்லாருக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யுது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வருத்தப்படுறோம். அவ்வளோ உயிரை மொத்தமாக போயிருக்குது, சில குடும்பங்கள் போயிருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. ஆனால் இறந்தவர்கள் இருப்பவரை நினைத்து கவலைப்படுறாங்கன்னா இல்லை. காரணம், அந்த ஜீவனுடைய அந்த ஆத்மா, அந்த அந்தாத்திரமா தெரிஞ்சு போச்சு. என்ன அதனோட நிலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருப்பவர்கள் எல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? இறந்தவங்களை நினச்சி கவலைப்படுறோம். போயிடுச்சேப்பா, எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பாங்க, உயிர் போயிடுச்சேப்பா. 3வது வரியை சிந்திக்கணும். இறந்தவனோ இருப்பவன் கவலைப்படுவதை அஞ்ஞானமாக கருதுகிறான். ஏன் வந்து அவங்க இதை இப்போ நம்ம யோசிக்கிறதுல சிந்திக்கிறதெல்லாம் இறந்த ஆத்மாக்கள் அஞ்ஞானமாக கருதுதான். காரணம், இது ஒரு மாயை. இது பிறப்பு இறப்பு என்பது அடுத்து ஒரு சங்கிலி தொடர் போல் அது லட்சம் பிறவி எடுக்கணும். இந்த பிறவியில் ஒரு விமான விபத்தில் இறக்குறோம், அடுத்த பிறவியில் எப்படி மரணம் வருதோ, இதுக்கு முன்னாடி எடுத்த 1000 பிறவிகளில் எப்படி மரணம் வந்ததோ, உற்றார் அழுதழுத்தால், உடம்புறையார் சுட்டெடுத்தால், பெற்றெடுத்தால் தாயார் பிறந்து அழுத்தேன் பூரணமே. அந்த வார்த்தையை பார்க்கணும். பிறந்து அழுத்தேன், அழுத்து போச்சு. அப்போ இந்த பிறப்பு இறப்பு அது அஞ்ஞானமாக கருதுகிறார். யார்? இறந்தவர். ஏன் அதை அஞ்ஞானமாக கருதுகிறார்? இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அஞ்ஞானத்தால் வாழ்ந்துன்னுக்கிறோம். உண்மை நிலை எதுன்னு உணராமல் இருக்கிறது தான் அஞ்ஞானம். எது உண்மை நிலை? ஒரு மனிதனுக்குள்ளே நான் என்ற அந்த தன் உணர்வு, அழியாத ஒரு தன் உணர்வு வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதை உணராமல் இந்த பிறப்பு இறப்புக்கு இடர்பட்ட வாழ்க்கையில் இதுதான் உண்மை, இந்த வாழ்க்கை தான் உண்மை என்று
போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், பழிவாங்குதல், அடுத்தவருடைய மனம் துன்பும்படியாக பேசக்கூடிய வார்த்தைகள், அடுத்தவன் உயரவை கண்டு பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானத்தெல்லாம் உழைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே இருக்குது, என்ன இருக்குது? மனம், மேல் மனதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தா உள்ளே இருக்கிற புத்தி, அந்த நான் என்ற அந்த தன் உணர்வு, அழியாத அந்த தன் உணர்வு எடுத்துன்னு போட்டுன்னு வந்துக்கிற ஒரு வேடம். 1000 ஆசனங்கள் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஆசனங்கள் பண்ணுறோம், பிராணாயமெல்லாம் பண்ணுறோம், இந்த உடம்பை வளமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறோம், தேக சாதகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி பண்ணுறதால என்ன, எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துட போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உடம்பை வச்சு தான் நம்ம முன்னேறி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக இந்த உடல் ஆரோக்கியம் தேவைப்படுது, அது அடிப்படை. அழியக்கூடிய உடம்பு தான், அதுக்கு எதுக்கு இவ்வளோ உத்தரம் பண்ணணும்னா இந்த உடம்பை வச்சு தான் பண்ணி முன்னேற முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே. தவஞானி ஞானிகளுடைய வரிகளெல்லாம் அதெல்லாம் சும்மா அவங்க எழுதிட்டு போயிடல. ஆழ்ந்து 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 ஆழ்ந்து, அது வெறும் மொழி அறிவில்லை, அது ஞானம், சித்தத்தின் வெளிப்பாடு. அப்போ இந்த உடம்பை வளப்படுத்தி தான் ஆகணும். தேக சாதகம் தேவைப்படுது, பிராண சாதகம் தேவைப்படுது, ஞான சாதகம் தேவைப்படுது, ஆத்ம சாதகம் தேவைப்படுது. இவ்வளோ படிகளை நம்ம கடந்து வர வேண்டியதாக இருக்குது. இந்த அற்ப உடம்புக்காகவா? இல்லையப்பா, அதுக்குள்ளே அழியாத ஆத்மா இருக்குது. அழியாத அந்த ஆத்மாவுக்காக தான் இவ்வளோ திறந்து பண்ணுறோம். அந்த உடம்புக்காக நம்ம பண்ணுறோம், அது மேலோட்டமான ஒரு அறிவு. உடம்பு சுகமாக இருக்குது, சரிதான், அது மேலோட்டமான ஒரு அறிவு. அதை தாண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியும் உள்ளே இருக்கிற அந்தராத்மாவின் பதிவுகளுக்காக பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? இந்த பிறப்பு இறப்பு சங்கிலி உடைத்தெறிந்து மீண்டும் பிறவாமை என்ற இலக்கை அடைவதற்கு. அதுதான் இந்த பாடத்தினுடைய இலக்கு. ஒரு டாக்டர் ஒருத்தர் படிக்கிறாருன்னா அவரோட இலக்கு என்ன? எதனோ ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஹார்ட் எடுத்து அது ஸ்பெஷலைசேஷன் முடிக்கிறது அதனுடைய இலக்கு. கட்டிடக்கலை படிக்கிறாருன்னா அந்த கட்டிடக்கலை அதை முடிக்கிறது அதனுடைய இலக்கு. ஒரு பாடத்துக்கு ஒரு இலக்கு இருக்குதுன்னா, ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாம் படிக்கிற அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகத்தோட இலக்கு மீண்டும் பிறவாமை, முக்தி, ஜீவனுடைய இறுதி புள்ளி. நெருப்பாகவே வந்தாய், நீரானாய், காற்றானாய், சின்ன சின்ன உயிரினங்களானாய், எதிலும் நிறைவு காணாமல் யாராயிட்ட? மனிதனானாய். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? மனிதன் ஆயிட்டேன், மனம்னு எனக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க, இந்த மனசை வச்சுன்னு நான் படுற பாடு இருக்குதே, அப்பா 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 அப்பா. கொஞ்சம் நெஞ்சமா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குதா? எதுலையுமே நிறைவு காணல. எதுலையுமே நிறைவு காணாலும் மனிதனானதுக்கப்புறம் எதுலையாவது நிறைவு காண்றோன்னான்னு ஓடினே இருக்கிறேன். எதுலையாவது நிறைவு காணணும்னா எதுலையுமே நிறைவு காண முடியல. ஓடினே இருக்கிறேன். எங்கேயாவது யாராவது இங்கே நிறைவான வாழ்க்கை நிறைவாயிட்டப்பா, கோடி கணக்கில் பணம் இருக்குது, காலையில் அவர் என்ன சாப்பிட்றாரு? 1000 இட்லியாக சாப்பிட்றாரு. என்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குதுன்னு 2 இட்லி தான் சாப்பிட முடியும், அதிகபட்சம் 4 இட்லி சாப்பிட முடியும். மதியம் ரவோண்டு சாப்பாடு. இது கூட பணமே இல்லாத ஏழை இருக்கிறார் பாருங்கள், அவர் என்ன வேணாலும் சாப்பிட்ருவார், கிடைக்கிறத சாப்பிட்ருவார், மனசில் பிடிச்சதை சாப்பிட்ருவார். ஆனால் அந்த பணத்தை அதிகமாக வச்சுருக்கிறவங்க தான் பார்த்து அதில் கூட என்ன சாப்பிட்றது, இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துட்டு அவன் உடம்பு நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட்லாமா? பணம் இருக்குதே, இதெல்லாம் நம்ம எதனாவது ஃபுட் பாய்சன் ஆகி எதனா சாப்பிட்டு எதனா ஆகிட போகுது உடம்புக்கு. எங்கேயாவது வெளியில் போனால் கூட அவர் கூட ஒரு ஆளை வச்சுக்கிறார். நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? சரி ரைட், நல்லா இருக்குதா? பாருங்கள் அவர் உடம்பு நல்லா இருக்குதா? சரி அடுத்தது நான் சாப்பிட்றேன். சாதாரண ஒரு ஏழை இருக்கிறாரு, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட்ணும், கிடைக்கிறத சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறார். இங்கே எது நிம்மதியை கொடுக்குது? பணமா? செல்வமா? செல்வாக்கா? ஸ்ரீ குருவேனமா? அந்த மனம் எதிலும் நிறைவு காணாமல் மனிதனான நான் நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன்,
ஏன் ஏன் பிரார்த்திக்கிறேன்னா, நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன்னா எனக்கு வழி தெரியல. இது நான் எதுவுமே நிறைவு காணாமல் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு ஜீவராசிகள் ஆகிட்டு இன்னைக்கு மனம் என்ற அந்த மனிதன் உறவாயிட்டு இதில் எல்லாத்துலையும் நிறைவு காணலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் முடியல. ஆனால் நான் நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன். எவ்வளோ காலம் அந்த பிரார்த்தனையை பண்ணுறது? எங்கே போய் பிரார்த்தனை பண்ணுறது? பிரார்த்தனை பண்ணலான்னா இங்கே என்னடா 1000 கடவுள் இருக்குதா சொல்கிறாங்க. பிரம்மாவை நம்புறதா, விஷ்ணுவை நம்புறதா, சிவனை நம்புறதா, அல்லாவை நம்புறதா, இயேசுவை நம்புறதா? எந்த கடவுளிடம் போய் நான் பிரார்த்தனை வைப்பது? அப்போ அந்த கடவுளெல்லாம் யாராவது பார்த்துருக்குறாங்களா? அப்பா நீ ஏதோ பிரம்மா விஷ்ணு சிவன்றிய அவரெல்லாம் நீ பார்த்துக்கிறியாப்பா? அது என்னமோ எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்கப்பா, அது போகிறோம் கும்பிட்டுன்னுக்குறோம், அதை யார் பார்த்தா? அப்போ என்னதான் இதனுடைய முடிவு என்னதான்? எவ்வளோ காலம் தான் நான் பிரார்த்தனை பண்ணுறது? நானும் கோயில் குளம்னு போயின்னு தான் இருக்கிறேன். ஆனால் எதுக்காக போகிற? கோயில் குளம் போகிற சரி, உன்னுடைய பிரார்த்தனை தான் என்ன? அது இந்த உலகியல் விஷயங்களுக்காக போகிறோம். இந்த மனசை வச்சுக்கின்னு ஏதோ ஒரு மேலே ஆசைப்படுறோம். மேல் மனதினுடைய எண்ணம், இதை வச்சு நீ ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், அது கிடைக்கல. அந்த கடவுள்கிட்ட போய் வணங்கினா அது கிடைக்கும்னு போய் கும்பிடுறோம். இதுதான் பிரார்த்தனையா? வேதகால மனிதனுடைய பிரார்த்தனையே வேற மாதிரியே இருக்குதுப்பா. நான் நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன்னா அந்த பரம்பொருளிடம் நான் கடவுளாக நான் உன்ன மாதிரி மாறணும்னு அவன் பிரார்த்தனையை போடுறான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரார்த்தனை எல்லாம் மாறிப்போச்சே. பரீட்சையில் பாஸ் ஆனோன்னா ஒரு கடவுள், செல்வம் வரணும்னா ஒரு கடவுள், அங்கே போய் சுற்றினா நல்ல பணம் வரும், இங்கே போய் சுற்றினா நல்ல வேலை கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும், இங்கே எல்லாமே மாறி போயிருக்குது. அப்போ இந்த தேவைகளை பூர்த்தி செய்வது தான் என் வாழ்க்கையா? அடிப்படையே தெரியல. ஆன்மீகம்னா என்னான்னு தெரியல, வேண்டுதல்னா என்னான்னு தெரியல, பிரார்த்தனைனா என்னான்னு தெரியல. ஆனால் வேதகால மனிதனுடைய சிந்தனையை பார். நான் நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன். நான் நீயானா நீ என்னப்பா, நீ ஜீவராசிகள்லேருந்து மனிதனாக வந்துட்ட, நீ தான் மனிதனாக இருக்கிற, ஏன் திருப்பி நீயா மாறணும்னா இங்கே என்ன இருக்குது? பிறப்பு இறப்பு. இதை தாண்டி இங்கே மனிதன் அனுபவிக்கக்கூடிய சுக போகங்கள் தான் என்ன? ஒருத்தரிடம் கொடுத்துட்றோம், இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பதவி உனக்கு இருக்குது வச்சுக்கோ, என்ன ஒன்றாலும் அனுபவிச்சுக்கோ இந்த உலகத்தில். எந்தப்பா இந்த உலகம் ஒன்றிது, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அழகிய தேவலோக பெண்கள், அழகழகான இடங்கள், உன்னால் என்ன அனுபவிக்க முடியுமோ அனுபவிப்பா, போப்பா. இந்த வாழ்க்கையை எப்படி என்னமா பண்ணுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ணுவார்? எவ்வளோ காலம் அனுபவிப்பார்? ஒன்றுமே பண்ணிட முடியாது. கொஞ்ச காலம் இல்லையே, எதையாவது அனுபவிக்கும் போது அதில் ஒரு நிறைவு வருதா? எரிகிற விளக்கில் மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றினா அது எரியுமே தவிர அது அணையாது. மனிதன் என்பது இந்த உலகியல் விஷயங்களை கண்டு ஒரு காலமும் நிறைவு அடைய முடியாது. இது அடிப்படை தத்துவம், இது ஆன்மீக தத்துவம். இந்த அடிப்படை ஆன்மீக தத்துவம் இல்லாமல் நம்ம ஆன்மீகம்னா என்ன? உலகியல் விஷயங்களோட ஒன்றி போகிறது தான் ஆன்மீகமா? இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் தாண்டி, மேல் மனதை தாண்டி மனம் ஒரு ஏகாந்தம், ஒரு அமைதி, ஒரு சாந்தி, நமக்குள்ள நான் என்ற அந்த தன்னுணர்வோட ஒடுங்கி இருப்பது தான் ஆன்மீகம். எவ்வளோ காலம் அவர் எல்லாத்தையும் பார்ப்பார்? ஒரு காலத்தில் அழுத்து போய், எப்பா போதும்பா, இவ்வளோ காலம் வாழ்ந்துட்ட, எதுலேயுமே நிறைவு காணலையப்பா. காரணம், நீ நினைவு இந்த உடம்பால் காணணும்னு நினைக்கிற, உன்னுடைய புலன்களால் நிறைவு காணணும்னு நினைக்கிற. இது அற்ப சுகம், இது அற்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும். இதை தாண்டி உனக்குள்ள ஒரு அமைதி இருக்குது, ஒரு சாந்தி இருக்குது, வழிகாட்ட ஆள் இல்லை. அதுதான் அது நான் நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன். அப்படி அந்த அமைதிக்குள்ளே, நம்மளோட சாந்திக்குள்ளே கொண்டு போகிறவர் தான் குரு. என்னம்மா அவரை ஸ்ரீ குருவேனம்மா, என்னம்மா ஒரு குருவிடம் போகிற ஒரு 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 மனிதன், அது என்னமோ
அவனுக்குள்ளே என்ன பதிவுகள் இருக்குதோ என்னமோ. ஆனால் என்ன மாதிரியான ஒரு குருவிடம், ஒரு சரியான ஒரு குருவிடம் ஒருத்தன் போயிட்டானா அவரை மாற்றி அமைக்கிற வேதியியல் மாற்றம் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அவனுக்குள்ள 1000 பதிவுகள் இருக்கலாம். எவ்வளோ நல்லதை பண்ணியிருக்கலாம், தீயதை பண்ணியிருக்கலாம். நல்லது தீயது இது ரெண்டும் செஞ்சுட்டு தானே இங்கே பிறவிக்கு வரோம். புண்ணியமே முழுசாக செஞ்சுட்டு யாராவது வரோமா என்ன? பாவங்களும் புண்ணியங்களும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை. ஆனால் ஒரு குருவிடம் போயிட்டு அது சரணடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கிய பணிகொண்ட பட்சத்தை என்ன செய்வேன்? பரமாத்மா, எப்படி நான் உன்னிடம் எப்படி வந்தேன்? யாராலும் இந்த ரசவாதத்தை மாற்ற முடியும்? என்ன மாதிரியான விதையை எனக்குள்ள விதைச்ச? என்ன மாதிரியான ரசாயன மாற்றத்தை எனக்குள்ள போட்ட? எங்கிருந்து நடந்தது இந்த வேதியியல் சக்தி? நான் என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணலையே. நீ சொல்லி கொடுத்த கலையை தினந்தோறும் பழகின்னு வந்தேன். அப்பா, இந்த ஆசனங்களை ஒழுங்காக பண்ணு, இந்த மூச்சு பயிற்சியை ஒழுங்காக பண்ணு. மூச்சு பயிற்சியில் குழந்தை வளர்ந்து வந்தால் அந்த பிராணாயமத்தை எடுத்துக்கோப்பா. இந்த 12 வகையான பிராணாயமத்தை எடுத்துக்கோ. ஆசனங்களை பண்ணிக்கினே வந்தேன். நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் என்ன, இப்படி தான் பண்ணலாம், நான் எதுவுமே சிந்திக்கலையே. நான் மாட்டுக்கு நீ சொல்லி கொடுத்ததை பண்ணின்னு தான் வந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் எனக்குள்ள நடந்த மாற்றங்களை யாரிடம் போய் சொல்வேன்? எங்கு போய் உரைப்பேன்? யாரு அதை தூண்டி ஏற்றி வைப்பார்? 6 மனையிலும் 6 சுடரது அணைஞ்சே கிடக்கும் மாந்தருக்கு யாரு அதை தூண்டி ஏற்றி வைப்பார்? அந்த ஆசை பிறவியை மாற்றி வைப்பார். மாற்றிட்டீங்களே சொத்தமாக. அப்படியே அது என்ன மாற்றங்கள், அது என்ன எங்கே நடந்தது அந்த மாற்றங்கள்? உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அணுவிலும் நடந்தது அந்த மாற்றம். அந்த மாற்றம் இந்த பயிற்சி முறைக்கு அவ்வளோ பெரிய பலம் உண்டா? சாதாரணமாக ஏதோ பண்ணுறேன்னு நான் நினச்சின்னு பண்ணினே வந்தேன். அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தது தான். ஆமாம், நீங்கள் சொல்லி கொடுத்த உடனே என்னால் அதை எடுத்துன்னு பண்ண முடியல. எவ்வளோ தடைகள் வந்தது. ஆனால் அந்த தடைகளுக்கெல்லாம் என்னை மீண்டும் பழகிறதுக்கு எது காரணமாக இருந்ததுன்னா உங்களோட நூல்கள் காரணமாக இருந்தது. நீங்கள் வெறும் பயிற்சி முறையை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போல, அப்படியே 70 நூல்களை எழுதி அதை ஒரு பாடத்திட்டமாக்கி அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க. இன்றைக்கி மனசு சோர்வாக இருக்குது. நீங்கள் எங்கப்பா ஆசனம் பண்ணுறது? மனசே சரியில்லை. சரி, மனசு சரியில்லை, என்ன பண்ணலாம்? முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ குருதேவர்கிட்ட வந்தாச்சு, யோகத்தை பழகியாச்சு. மனசு சரியில்லைன்னா நாம் இஷ்டத்துக்கு எதையும் பண்ண முடியாது. சரி, யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாமா? அவனுக்கு என்ன பேசுறது? நண்பர்கள்கிட்ட என்ன பேசுறது? சரி, என்ன தான் பண்ணலாம்? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உக்காரலாமா? முடியலையே, மனசு தான் சரியில்லையே. சரி, குருதேவர் மனதின் நிம்மதியில் என்ன சொல்லியிருக்கிறார்? ராஜயோக சம்பூர்ண யோகாசனங்கள் சாமியோட நூல் துணையாக இருக்குது. அப்போ ரெண்டு பக்கத்தை எடுத்து படிக்கலாம். ஸ்ரீ குருவே நம. பத்மாசனம், ராஜயோக சம்பூர்ண யோகாசனம் பத்மாசனத்தில் எடுத்து 2 பக்கத்தை படிக்கிறேன். இவ்வளோ பயன்களா? இந்த பத்மாசனத்தை போடுவதால் நம்மை சுற்றி ஒரு காந்த வளையம் உருவாகுமா? எண்ணங்கள் சீராகுமா? சுவாசம் சீராகுமா? 7ஆவதாக ஒரு கமலம் உருவாகுமா? உடனே போடு பத்மாசனம். சரி, மனசு சரியில்லை, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். குருதேவருடைய எழுதியார் பத்மாசனத்தை போடு, கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார். சரி, நாடி சுற்றி பண்ணால் எண்ணங்கள் தூய்மையாகுதுன்னு சொல்லியிருக்காரு குருதேவர். இப்போ மனசு சரியில்லை, ஆசனங்கள் பண்ண முடியல, இன்றைக்கி ஒரு நாள் நாடி சுற்றியாவது ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோம். 10 நிமிஷம் நாடி சுற்றி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கண்ண மூடி உக்காந்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த மனக்கலக்கம் எங்கே போச்சு தெரியல. உடனே மனசு என்ன அடுத்த வேலை என்னன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிடுது. இது என்ன அதிசயம், இது என்ன வேதியியல் மாற்றம்? 10 நிமிஷம் பண்ண நாடி சுற்றி நம்ம மூளைக்கு போகிற ஆக்சிஜன் மனிதனோட சிந்தனைகளை, நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே புரட்டி போட்டு அமைக்கும்னா இந்த கலையை நான் எப்படி விட முடியும்?
சரி, பத்மாசனத்துக்கு மட்டுமே இவ்வளோ பயன்கள் குருதேவர் கொடுத்துக்கிறாரே, வேற என்ன சொல்லுகிறார், வேற என்ன சொல்லுகிறார்? நூல்களை படிக்க படிக்க புடைக்க படிக்க படிக்க அது ஒரு ஞான புதையல். அந்த ஞான புதையலை அது என்னன்னு சொல்றது? இவ்வளோ விஷயங்களா? குருதேவா, நான் உங்ககிட்ட வெறும் யோக பயிற்சி தான் கற்றுக்கணும்னு நான் நினச்சேன். சரி, ஆசனங்கள் பண்ணால் உடம்பு நல்லா இருக்கும், உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் நல்லா இயங்கும், அதனோட இயக்கம் நல்லா இருக்கும், அது நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும், மனசு ஹாப்பியாக இருக்கும், அந்த வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிக்கலாம். இதுதான் என்னுடைய அறிவாக இருந்தது இந்த ஆசனங்களை பழகும் பொழுது. ஆனால் அதை தினந்தோறும் பழகும் போது தான் தெரியுதா அது மனசில் சில மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு. இது என்ன அதிசயம்! நான் உடம்புக்காக பழகின பயிற்சிக்கும் என் மனசுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குதுன்னா, அதுக்கு தான்ப்பா சுவாசம், மூச்சு பயிற்சி. இதை பண்ண 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 கொஞ்ச நேரம் பண்ண அந்த நெகட்டிவ் தாட்ஸே போயிடுச்சுன்னா, ஐயோ, குருதேவர்கிட்ட எப்படியாவது பிராணாயாமம் வாங்கி ஆகணுமே. என்ன இது 10 நிமிஷம் பண்ண நாடி சுற்றில இவ்வளோ மாற்றம்னா, சாமி மார்கழி மாதம் பிராணாயம் ஆரம்பித்து ஒரு தடவையும் முடிக்கிறாரே. எவ்வளோ மூத்த சீடர்கள்லாம் இந்த பிராணாயாமம் பண்ணுறாங்களே. நமக்கு இந்த பிராப்தம் கிடைக்காத போயிட போகுது. சீக்கிரம் சீக்கிரம் மனிதனுக்கு கொஞ்சமாக இருப்பதும் போதவே போதாதது காலம்தான். குருதேவர் எவ்வளோ காலம் இருப்பாருன்னு தெரியல. எப்படியா இந்த பிராணாயாமத்தை வாங்கி ஆகணும். அதிவேகம் அனுஷ்டானங்களை அதிவேகப்படுத்து. என்ன ஆனாலும் சரி, குருதேவர்கிட்ட பிராணாயாமம் வாங்கிடுறோம் இந்த வருஷம். ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி இவ்வளோ மாற்றங்களை கொடுக்குதேப்பா. ஒரு நாளைக்கு உட்காந்து இத்தனை பிராணாயாமம் இத்தனை வருஷம் பழகிக்கிறாங்க. குருதேவர் 12 வருஷம் ஒரு நாளைக்கு 360 பிராணாயாமம் பண்ணிக்கிறேன்றாரு. 10 நிமிஷம் நாடி சுத்திக்கு இவ்வளோ மாற்றங்களை கொடுக்குதுன்னா, இந்த பிராணாயாமம் உட்காந்து ஒரு எண்ணிக்கை பண்ணால் மனிதனுக்குள்ள என்ன நடக்கும்னு ஒரு அதிசயம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை வேக வேகமாக அந்த அனுஷ்டானங்களை பழகி அது பிராணாயாமம் வரைக்கும் போகிறார். மனிதனோட அடுத்த பரிணாமம் ஆரம்பிக்குது. ஒரே பிறவியிலே அந்த யோக நெறிகளை பண்ணும்போது ஒரு பரிணாமம், மூச்சு பயிற்சியை பண்ணும்போது ஒரு பரிணாமம், பிராணாயாமத்தை எடுக்கும்போது வேற பரிணாமம். இன்னைக்கு ஆச்சு 14-15 வருஷம் பிராணாயாமம் பழகின்னு இருக்கிறேன். குருதேவர்கிட்ட போன உடனே எண்ணம் சரி, இது இவ்வளோ அற்புதம், என்ன சாமி இந்த ஆசனங்கள்லாம் பண்ணால் உடம்பு இவ்வளோ ஏகாந்தமாக இருக்குது, நாடி சுற்றி பண்ணால் மனசு இவ்வளோ இந்த அளவுக்கு மாற்றம் அடையுது, எப்படி இது சாத்தியம்? நாமளும் நமக்கு அப்போ 25 வயசு அதை பழக ஆரம்பிக்கும் போது இவ்வளோ காலம் வாழ்க்கையில் கடந்து வந்துக்கிறோம். எதுலேயும் இல்லாத ஒரு அமைதி, நிம்மதி இந்த அரை மணி நேரம் ஆசனங்களை பண்ணும்போது கிடைக்குது. உடனே சரி, ஓகே, இது எல்லாருக்கும் சொல்லணும். நாம் அனுபவித்த இந்த தெய்வீகமான ஒரு கலையை யாரிடம் எல்லாம் போய் சொல்லணும்? முதல்ல குருதேவர்கிட்ட சொல்லணும். சாமி, அற்புதமான ஒரு கலை, எல்லாருக்கும் உலகத்தில் போய் சேரணும் சாமி. உங்களோட எழுத்துக்களை ஒரு துளி கூட வீண் போக விட மாட்டேன் சாமி, விடவே மாட்டேன், ஒரு காலம் விட மாட்டேன் சாமி. ஏதோ ஒரு பொடியன், இவனுக்கு என்ன வயசு இருக்கும், என்ன சொல்கிறேன், குருதேவர்கிட்ட போய் இப்படி பேசுகிறதுக்கெல்லாம் முதல்ல ஒரு எனக்கு என்ன தெரியும் யோகத்தில், அப்போ இருந்த வயசுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் அனுபவித்த இந்த இன்பம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி வந்த உணர்வு மந்திரம் தான் பெற்ற தலைப்படும் தானே. போய் சேரணும் எல்லாருக்கும். உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் முழுவதும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இது ஒன்று மட்டும்தான் எனக்குள்ளே இருந்தது. அதை பழகும்பொழுது யாரிடம் போய் சொல்வது? வேற யார்கிட்ட? பரமாத்மா போய் அந்த திருவடியில் நிற்கிறேன், வாண்ணா வாடா 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 வாடா, ஏதோ சொல்ல வந்துருக்கிற பாரு, இந்த பக்கம் வந்து சொல்லு. என்ன சாமி, நான் இப்போ நம்ம போனோம், எல்லாரும் சாமியை பார்க்க ஆசீர்வாதம் வாங்க போவாங்க. தன்னுடைய மனசில் இருக்கிற நம்ம ஏதோ சொல்ல வந்தன்றது சாமிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் அப்போ நினச்சது. அது ஒரு அஞ்ஞானம், என்னுடைய அறிவு அப்போ சிற்றறிவு, அது அஞ்ஞானம். காரணம், அதை வர வச்சதே அவர் தானே, வா 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 வா. இந்த பக்கம் கொஞ்சம் காது சரியாக கேட்கல நைனா, இதை இப்படி வாடா, இப்படி உட்கார்ற, என்னடா சொல்ல வந்திருக்கிற, சொல்லுடா. சாமி, பெங்களூரில் இப்போ தனியாக தான் இருக்கிறேன் சாமி, வேலைக்கு போயின்னு வரேன். எனக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சாமியோட நூல்களை படிக்கிறதும், இந்த யோகா அனுஷ்டானங்களை பழகிறதும், சாமியோட வகுப்பில் கேட்குறது மட்டும், இது மட்டும்தான் சாமி. சரி நைனா, நல்லது.
சாமியோட எழுத்துக்களில் ஒரு துளி கூட வீண் போக விட மாட்டேன் சாமி. எப்படி சாமி தனியாக இருந்து இவ்வளோ பெரிய படைப்புகளை படைச்சிருக்கிறீங்க? உங்களோட எழுத்துக்களில் ஒரு துளி கூட வீண் போகக்கூடாது சாமி. எங்கெங்கெல்லாம் போய் சேரணுமோ எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் சாமி. நல்லது நைனா, நல்லது. என் நண்பர்னு ஒருத்தர் இருந்தார், சிவராஜன் ஒரு நண்பர். அவர் தான் கூட இருந்தார். நான் அப்படி சொல்லின்னு இருக்கிறேன், சாமி அப்படியே மேஜையை தட்டின்னுக்கிறார். சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு, சரி நைனா நல்லதுடா, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, பண்ணிட போகிறீங்க, சரி நைனா நல்லதுடா, ஆஷ்ரம் போய்ட்டுருவோம். சரி, இது எங்கே நமக்கு தோன்றிய எண்ணங்களை எங்கே எடுத்துன்னு போய் நம்ம வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு. இனி வழிநடத்த போகிறது பரமாத்மா. ஆனால் உடனே அந்த வழிநடத்தல் நடத்துதானா? அதுக்கப்புறம் 12 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. எண்ணங்கள் இருக்க வேண்டியது தான், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதுக்கு பரிசுத்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கிய இவனை என்னென்னமெல்லாம் போட்டு புரட்டி செய்கிற அனுஷ்டானங்களை ஒழுங்காக செய்கிறானா? இந்த யோக நெறிகளை ஒழுங்காக பழகிறானா? பொருளாசை இருக்குதா? மண்ணாசை இருக்குதா? பெண்ணாசை இருக்குதா? ஏன்னா இது வந்து அது அடி சாதாரணமான சும்மா இல்லை. சும்மா ஏதோ போனோம், இதுக்கு ஆசைப்பட்டார், இதை விட்டுட்டு வந்துட்டாருலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஸ்திரமாக தாங்கி நிற்கணும். இந்த அற்ப விஷயங்களுக்கு மேலாம் இவனுக்கு போதா, மனசு போதா? என்ன மாதிரியான டெஸ்ட் இவனுக்கு வைக்கலாம்? இப்படிலாம் போய் கவுந்துடுறானா? பரிசுத்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கிய படிகொண்ட பட்சத்தை என்ன சொல்ல, 12 ஆண்டு காலம் தேவைப்பட்டது இது. அதுக்கப்புறமா இவங்ககிட்ட இந்த பாடத்திட்டத்தை எடுத்துன்னு வரேன். பரமாத்மா நடத்தி வைக்கிறார். ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்கிறோம், அந்த ஞானம் என்ற விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பெரிய ஹோம்ஒர்க் இருக்குது. சும்மா ஏதோ நான் ஒரு நினச்சேன், இன்றைக்கி போயிட்டேன், நான் இதை எடுத்து நடத்த போகிறேன்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஹோம்ஒர்க் இருக்குது. குருதேவர்கிட்ட சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வந்த ஒரு நாளும் நான் சிந்தித்த சிந்தனை எவ்வளோ இதுக்காக, அந்த சிந்தனையோடு நான் வாழ்வதற்கு என் குருதேவர் எனக்கு செய்த அனுகிரகம், அவரின் கிருபை, அது இல்லைன்னா ஒன்றும் பண்ணிட முடியாது. வேற விஷயம். என்ன மாதிரியா நம்மளை நாம் இந்த யோகத்துறையில் ஈடுபடுத்தி கொண்டு என்னமா நாம் முன்னேறோம், அது வேற. நான் யோக நெறிகளை பழகிறேன், நான் என்னுடைய அனுஷ்டானங்கள் பலம், நான் முன்னேறேன். ஆனால் இந்த கலையை நாம் வெளியே கொடுத்துன்னு போனோம்னா அதுக்கு என்ன மாதிரியான ஆற்றல் நமக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான எண்ண அலைகளோடு நம்ம வாழறோம், என்ன மாதிரியான சிந்தனைகளோடு நம்ம வாழறோம். இந்த சிந்தனைகளோட ஒன்று இருக்கும்போது தான் அந்த ஞானத்தோடு நம்மளால் இருக்க முடியுது. கொஞ்ச நேரம் இந்த சிந்தனைகள் உலகியல் விஷயங்களில் போயிட்டா நம்மப்பா இது அப்படியே என்ன ஏதோ வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம் பழகுது. என்ன இது இப்படி இருக்குது? அப்போ இதோட நான் ஒன்றி இதோட நான் வாழ்வதற்கு எனக்கு எது உறுதுணையாக இருக்குதுன்னா, நான் தினந்தோறும் பழகக்கூடிய அனுஷ்டானங்கள். அதை தினந்தோறும் பழகுவதற்கு எது காரணமாக இருக்குதுன்னா குருவின் அனுகிரகம், குருவின் கிருபை. அதை நம்ம பழகிட்டா எல்லாம் வந்துட போகுது. அப்படியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் போட்டுன்னு இருக்கிறோம். இது எங்கேயோ யாரோ ஒரு சிலர் பயன் அடைஞ்சுன்னு தான் இருக்க போகிறாங்க. இந்த யூடியூப்பில் 38 பதிவு போட்டுட்டேன், 34 39 யாரோ ஒருத்தர் எங்கேயோ பார்த்துட்டு கேட்டுன்னு தான் இருக்கிறார், பயனடைய போகிறார். இப்போவும் சரி, இது காலகாலத்துக்கும் இருக்க போகுது. இது என்னோட சங்கதிகள் முடிச்சுன்னா அடுத்த சங்கதி இது இருக்குமா? குருதேவர் எழுதின நூல்கள் இருக்கும், இந்த பதிவுகள் இருக்கும், யாரெல்லாம் அது மூலயமா பயன்கள் அடைவாங்களோ அடைஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இதில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய கட்டுக்கோப்பு, இந்த யோக நெறிகளை நாம் பழகும் பொழுது, இந்த கலையை இன்னொருக்கு நாம் போதிக்கும் போது, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, தற்பெருமை எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு அப்படியே ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோன்னா அங்கே என்ன இருக்குது? அந்த ஜீவாத்மா என்னமா எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்துன்னு இந்த ஜீவாத்மா நம்ம முன்னாடி வந்து உட்காந்துன்னு இருக்குது. எத்தனை பிறவிகள் அப்பா! ஜீவனின் எல்லையற்ற பயணத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு சிறு அங்கம். அந்த ஜீவாத்மா வந்து உக்காந்து இருக்குது நம்ம முன்னாடி. நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? குருதேவர் நம்மளை நம்பி, அப்பா உங்ககிட்ட இந்த கலையை கொடுத்தா நீ 4 பேருக்கு எதையும் எதிர்பார்க்காம கொடுப்பேன்னு உன்னை நம்பி கொடுக்குறேன்ப்பா.
இதனோட தூய்மையை கெடுக்காமல் இருப்பேன்னு உன்னை நம்பி கொடுக்குறேன்ப்பா. அந்த நம்பிக்கை, அது எதை நான் ஏந்தி நிற்கிறேன், என் கையில் நான் எதை பிடிச்சி நிற்கிறேன்னா குரு கிட்ட நான் சொன்ன வாக்குறுதி, அந்த நம்பிக்கையை நான் பிடிச்சி நிற்கிறேன். அந்த நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னா அங்கே கலையும் இல்லை, ஞானமும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஓட்டை பானையில் ஊற்றப்பட்ட ஒரு தண்ணி ஆகிட்டு போயிடுது. அந்த நம்பிக்கையோடு அந்த கலையை நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி உனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுக்குறேன்னா நானாக சொல்லிக் கொடுக்குறேன்? என் குருதேவர்கிட்ட கொடுத்த அந்த அற்புதமான அந்த பத்மாசனத்தை உனக்கு அப்படியே நான் கொடுக்குறேன். இது நடுவில் நான் ஒன்றுமே கிடையாது. உங்களை யார் கூட நான் கனெக்ட் பண்ணுறேன்னா குருதேவர் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். சாமி இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், ஸ்ரீ குருவே நம, அவர் குடும்பம் நல்லா இருக்கட்டும், இன்னைக்கு கற்றுக்கினார், அவர் சங்கதியாக நல்லா இருக்கட்டும், அந்த ஜீவாத்மா மேலும் அடைஞ்சு ஒரு நல்ல கதியை அடையட்டும், குருதேவர் துணை இருக்கணும், குருதேவர் அனுகிரகம் வேணும், குருதேவர் அருள் புரியட்டும். அவ்வளோதான். இந்த ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அவருக்கு அந்த அனுஷ்டானங்களை சொல்லி கொடுத்துட்டு செய்ப்பா, எல்லாம் சரியாயிடும் பண்ணு. காரணம், இதுக்கு இருக்கிற அந்த நூலிழை போல் இருக்கிற அந்த தூய்மை, நம்பிக்கை, குரு விஸ்வாசம், குரு பக்தி, அதோடு நீங்கள் செஞ்சுன்னுக்கிறீங்க. இந்த கலையினுடைய அந்த ஊன்றே அதுதான். அது போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்படி தான் சங்கதியாக என்னன்னா அது உலகத்தில் எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு ஒரு குரு ஒரு சிஷ்யன் இப்படியே போயிடுச்சு. அதை வெளியில் எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்னா பலவிதமான என்ன விஷயங்களோடு அவங்க மன்றாடணும், என்ன அலைகளோட, பல பேரோட கேள்விகளுக்கு அது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், பல பேரோட இது எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கக்கூடியவனாக இருக்கணும், அதை பொறுமையாக அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் அந்த தகுதிகளை எல்லாம் முழுமையாக குருதேவர் சொல்லி கொடுத்த இந்த அனுஷ்டானங்கள், யோக நெறிகளும் பிராணாயமும் அந்த தகுதியை அவங்களுக்கு கொடுத்துரும். நாம் பழகிறது வேற, நான் ஒருத்தருக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு நான் நினைக்கும் போது எனக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் வேற. அந்த சக்தி எங்கே போயிடுது? இவ்வளோ காலமாக நாம் செய்த ஆத்ம பலம் எங்கே போயிடுது? அது நம்ம கூட தானே இருக்குது. அந்த தூய்மை கெடாத வரைக்கும் அந்த ஆத்ம பலன் அங்கேருந்து என்ன வருதோ அது அப்படியே நடக்கும். அங்கே தூய்மை கெட்டு போச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, குரு பக்தி போயிடுச்சு, குரு விசுவாசம் போயிடுச்சுன்னா உடஞ்ச கண்ணாடி தான். பல ரூபங்கள் தெரியும், நமக்குள்ளே இருக்கிற பல ரூபங்களை நம்ம பார்க்கலாம். அவனுக்குள்ளே இருந்த லட்சோபலட்சம் பிறவிகள் அங்கே உடஞ்சி போச்சு. சும்மா அதனால் அடக்கி வச்சிருந்த அந்த விஷயம் அது உடஞ்சப்போ அது எல்லாம் உடஞ்ச அந்த இது உடஞ்சி தண்ணி ஓடுற மாதிரியா, பாலை உடஞ்சி தண்ணி ஓடுற மாதிரியா எல்லாம் ஓடி போய் எல்லாம் கலந்தது, ஒன்றுமே இல்லாத போயிட்டு. அந்த தடுப்பணை தான் இந்த யோகம். அந்த தடுப்பணையை என்ன ஸ்ட்ராங்காக நம்ம போட்டு வைக்கிறோம், அது நம்ம பழக நமக்கு தெரியும். நாம் தினந்தோறும் அனுஷ்டானங்கள் பழகிறோம், நமக்கு தெரியும் நம்ம யார், நம்ம என்ன சிந்தனைகளோடு வாழ்ந்துன்னு இருக்கிறோம், என்ன மாதிரியான எண்ண அலைகளோடு இருக்கிறோம், என்ன நினச்சின்னு இந்த கலையை பழகிறோம். இன்னொருத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, அது அவங்கவுங்களுக்கு தெரியும். என்ன எதிர்பார்த்து இந்த கலையை நம்ம பழகிறோம், நாளைக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், அது அவங்கவுங்களுக்குள்ளே இருக்குது. அது அவங்கவுங்களுடைய வளர்ச்சி. இன்னமும் அவங்க இதுக்குள்ளே சிந்தனை பண்ணி இருக்கிறாங்களோ, இது குருதேவரோட குருதேவர் ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி சுவாமிகள், அவருடைய குருதேவர் ஸ்ரீலஸ்ரீ பால்மொழி சுவாமிகள். ஸ்ரீலஸ்ரீ பால்மொழி சுவாமிகள் என்ன அலைகளோட என்ன மனசில் நினச்சிருந்த ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி சுவாமிகளிடம் கொடுத்தாரோ, ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அந்த என்ன அலைகளோடு கொடுத்தார். ஸ்ரீலஸ்ரீ சம்பங்கி சுவாமிகள் ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகளான குருதேவர் அந்த எண்ண அலைகள் அவங்கக்கிட்ட அப்படியே இருந்தது. அது அவங்க ஒன்றும் சேதப்படுத்தல, அந்த இது அப்படியே இருந்தது, குருதேவர்கிட்ட இருந்தது. அதை நம்ம எண்ணமாக எப்படி வாங்கிக்கிறோம்? அவர் கொடுக்கறது எல்லாரும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் எண்ணமாக அவர்கிட்ட இருந்து எப்படி அதை வாங்கிக்கிறோம், எண்ண அலைகளோடு வாங்கிக்கிறோம். அவரோட எண்ண அலைகளும் நம்ம எண்ணங்களும் ஒத்து போயிடுச்சுன்னா டேட்டா சிங்க் ஆகி போச்சு, நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா சிக்னல், என்னப்பா இது சிக்னலே கிடைக்கலையே, எங்கே போனாலும் சிக்னலே கிடைக்கலையப்பா, என்னப்பா நெட்வொர்க் இது, உன்னோட நெட்வொர்க் சரியில்லைப்பா, சிக்னல்லாம் சரியாக தான் கிடைக்குது, நீ வச்சுக்கிற டிவைஸ் சரியில்லை, உன் டிவைஸை மாற்று.
இந்த டிவைஸை நீ ஒழுங்காக வச்சுருந்தன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கிடைக்கும். ஏன்னா சிக்னல் தயாராக இருக்குது வர்றதுக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற டிவைஸில் ப்ராப்ளம். அந்த டிவைஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன்னா சிக்னல் வந்து இந்த டேட்டா வந்துடுச்சு, கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆகிட்ட அப்புறம் அங்கே வேறு என்ன இருக்குது? நான் என நீ என வேறில்லை என்னும் நினைவு அருளி தாய் என போன குருவாக வந்து தடுத்த அடிமை சேயனை காத்த பரமே உன் திருவருளுக்கு என்ன கைமாறு? என்ன என்ன இதுக்கு கைமாறு நம்ம செய்ய முடியும்? யோசிச்சுனே இருக்க வேண்டியது தான். காலம் முழுவதும் யோசிக்க வேண்டியதுதான். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஒரு குருவுக்கு ஒரு சீடன் ஒன்றுமே பண்ணிட முடியாது. இல்லைப்பா, அவருக்கு ஏதோ நான் வந்து அவர் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இது பண்ணியிருந்தார், அதெல்லாம் நான் கொஞ்சம் கொடுத்தேன், போனேன், வந்தேன். அது ஒரு துரும்புக்கு இணையாகாது. இந்த ஞானத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு துரும்புக்கு இணையாகாது. அதை உணரக்கூடிய அறிவு, அது உணரக்கூடிய சிந்தனை நம்ம இடம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குருவிடம் போய் நீ என்ன கொடுத்து எதை நிறைவு காண முடியும்? எதை 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 அங்கு ஈடு செய்வது? ஒன்றுமே கொடுத்துட முடியாது. அப்படி கொடுத்தாலும் கூட என்ன மன நிறைவோடு அதை நம்ம கொடுத்தோன்னா அது பல மடங்கு நமக்கு திருப்பி வரும். அது வேற ஒரு விஷயம், அது வேற ஒரு பாடம். எந்த மனநிலையில் நம்ம கொடுக்குறோம்? அது தேவைகளே இல்லாத தேவாதி தேவன் தானே அந்த தேவைகளை ஏற்படுத்திக்கிறார். காரணம், இந்த கர்மவினை சரியில்லைப்பா, இவனுக்குள்ளே இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு வந்துக்கிறானே, இவனுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இவங்கிட்ட இந்த ஏதாவது நம்ம பெறுவோம். எப்பா எனக்கு இதை செய், இது எனக்கு கொஞ்சம் கூடாmpா, நீ அதை எனக்கு கொடுத்தா உனக்கு அதுக்குள்ளே இருக்கிற பாவம்லாம் உனக்கு போயிடும். அதை நான் உன்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அதை நான் உன்கிட்ட வெளிப்படையாக சொல்லவும் கூடாது. இருந்தபோது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நானே தேவைகளை உற்பத்தி பண்ணிக்கிறேன். எனக்கு நானே தேவைகள் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு இதை செய்ய. அவர் என்ன நினச்சிக்கிறாரு? ஐயோ சாமிக்கு இதெல்லாம் கிடைக்கல பழுகுது, நம்மக்கிட்ட கேட்குறாரு. சாமியால் இது முடியல பழுகுது, நம்மக்கிட்ட கேட்குறாரு. அஞ்ஞானம். அது கேட்கப்பட்ட காரணமே வேற. அது உனக்கு புரியவே இல்லை, கடைசி வரைக்கும் உனக்கு புரியல. புரியாமே கலையை விட்டு வெளியே போயிட்டேன். தேவைகளை தானே 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 உருவாக்கி அந்த உள்ளே இருக்கிற வினை பதிவுகள் வேறு எப்படி தான் இவங்களுக்கு போக்க வைக்கிறது? அனுஷ்டானங்களும் அது ரொம்ப காலம் ஆகும். 1000 புண்ணியம் பண்ணு. திருமலை சொல்கிறார், ஞானிக்கு போடுற ஒரே ஒரு வேலை சாப்பாடுக்கு ஈடாகாது. நீ எத்தனை கோயில் கட்டு, எத்தனை பூஜை பண்ணு, கும்பாபிஷேகம் பண்ணு, உண்மையான ஞானிக்கு இடுற ஒரே ஒரு வேலை சாப்பாடு இருக்குது பார், எத்தனை கோடி புண்ணியங்களுக்கு ஈடாகாது. காரணம், அந்த அளவுக்கு தன்னை தான் யோக வேள்வியில் எரித்து கொண்டு வாழ்ந்தவர்கள். அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு தேவை வருதுன்னா அந்த தேவையை நாம் செய்கிறோன்னா நம்ம மனசு எப்படி இருக்கணும்? எதுக்காக இதை குருதேவர் நம்மகிட்ட கேட்குறார்? குருதேவரால் இது முடியாதா? நம்மள எதுக்கு இதை நம்மக்கிட்ட ஏன் இதை கேட்குறாரு? காரணம், நம்மளுடைய வினை பதிவுகளை போக்க. அது புரிஞ்சுக்கிறது அது ஒரு தனி அறிவு. நாம் பெருசாக ஏதோ செஞ்சிட்ட மாதிரி. அது குருவிடம் போகும்போது பல வகையான சோதனைகள் முடிஞ்சாதான சாதனைகள். இந்த சோதனைகள் எப்படி நடக்குதுன்னா, அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற வினைப்பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. அந்த வினைப்பதிவுகள் ஏற்ற மாதிரி அவங்களோட குறிக்கோள் எல்லாம் ஒன்று தான். வந்துட்டான். என்ன மாதிரியான பதிவுகள்? தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த திருவருளால். உள்ள அந்த இந்தந்த பதிவுகளோடு இருக்கிறார். டேட்டாவை பார்த்துட்டாரு. இந்த டேட்டாவை எப்படி சரி பண்ணணும்னு, அது ஞானி ஆனவன் கர்ம பற்றுக்கள் உள்ள அஞ்ஞானிகளிடத்தில் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. எல்லா கர்மங்களையும் தானும் ஏற்றுக்கொண்டு அது மற்றவர்கள் ஈடுபடுத்த வேண்டும். அது குருதேவர் அப்படி வாழ்ந்து காமிச்சார். தன் தேவைகள் நிமித்தமாக அது சரி, இதை கொடுப்பா அதை புரிஞ்சுக்கிற அறிவு. ஏதோ நாம் பெருசாக அதை செஞ்சிட்ட மாதிரியும், நாம் இல்லைன்னா அது எதுவுமே நடந்திருக்காதுன்ற மாதிரியும், தான் எல்லான்ற மாதிரியும். அஞ்ஞானத்தின் உச்சம். யார் இங்கே அவதரிச்சிருக்கிறா? யார் தான் இங்கே வந்துட்டு போனாருன்றதாவது தெரியுதா? யார்ப்பா இங்கே வந்திருக்கிறாரு? இங்கே யார் தான் இந்த பூலோகத்தில் இவ்வளோ படைப்புகளை படைச்சிட்டு போனாருன்றதாவது உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. ஸ்ரீ குருவே நம.
அப்பேற்பட்ட ஒரு அந்த வழியில் நாம் வந்திருக்கிறோன்றதெல்லாம் பெரும் பாக்கியம். அந்த பாடத்திட்டத்தை படிக்கிறதும் அந்த அனுஷ்டானங்களை நம்ம பழகிறதும் இந்த ஆத்மாவுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பேர். இதோடு மட்டுமா அது போயிட போகுது? பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரப்போகுது. அது அது ஒரு காலத்தில் நமக்கு உள்ளே என்ன இருக்குது, டேட்டா இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம மன்றாடின்னு இருக்கிறோம். இன்னும் ஒன்றும் ஆசனங்கள் பண்ணுறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோம், ஆத்மான்றாங்க, ஆத்மா தரிசனன்றாங்க, உள்ளுக்குள்ளே குண்டலி சக்தின்றாங்க, ஒன்றும் விளங்கலையே. நாள் ஆகும். அதை பழக 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 ஆனால் மனசில் நடக்கிற மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியுதே. இப்போ தேவராஜ் பேசும்போது சொன்னார், போன தடவை பிராணாயாம கிளாஸில் பேசும்போது சொன்னார், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் இல்லாமல் இந்த அனுஷ்டானங்கள் செய்யும்போது தானாக நானே அது இயற்கையாகவே அந்த மாற்றம் ஏற்பட்டுடுது. அந்த நல்ல எண்ணங்கள் தானாக அந்த இயற்கையாகவே உதயமாகுது. நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நான் பண்ணல. இந்த புத்தகத்தை படிக்கணும், அவர் சொன்னார், இந்த புத்தகத்தை படிக்கணும், இதை படிக்கணும், இதை படித்து தான் நான் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. ஆனால் இது சொல்லி கொடுத்த அந்த அனுஷ்டானங்கள் பழகும்போது நானே அந்த இயல்பாக மாறிடுறேன்னார். இதுதான் யோகம். இது ஒரு பிரத்யட்சம். அது அனுபவபூர்வமாக ஒரு அனுபவசாலி ஒரு யோகி அதை சொல்லும் பொழுது, ஒரு பானை சோறுக்கு ஒரு பானையில் ஒரு சோறு பதம், அவ்வளோதான், பதம் பார்த்தாச்சு. அவருக்கு ஏன் அது நடந்தது? அதை அப்படியே கரெக்டாக பழகினார். நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை பழகினார். அப்போ அது நடக்குதுன்னா எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். இது ஏதோ இங்கே போனால் இது ஒரு 10 பேருக்கு நடக்கும், 7 பேருக்கு நடக்கும், 3 பேருக்கு நடக்காது, அதெல்லாம் இல்லை. இந்த வேதியியல் மாற்றம் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணால் எல்லாருக்கும் நடக்கும். ஒன்று அதை ஒழுங்காக பண்ணாமல் இருப்போம், இல்லை அது மேலே நமக்கு சந்தேகம் வந்திருக்கும். இல்லையே, இவர் சொல்லி கொடுக்குறாரு, இவர் கரெக்டாக தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரான்னு தெரியல. இவரை விட கொஞ்சம் மூத்த மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட யார்கிட்டையாவது ஏதாவது கற்றுக்கலாமா? இல்லை குருதேவர்களிடமே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ நமக்குள்ளே நம்மளோட வினைப்பதிவு தான். அதை நம்ம என்னன்னு சொல்கிறது? என்றைக்கு நம்ம முழுமையாக நம்ம கொடுத்துடணும். அதை கொடுத்துட்டு அந்த முழு நம்பிக்கை. இங்கே பாருங்கள், என்னை பொறுத்தவரைக்கும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், இவ்வளோ காலம் நான் அனுஷ்டானங்கள் பழகினேன்னு எனக்கு ஆத்ம தரிசனம் வந்துதானா? இல்லை. நான் என்ன ஆந்திராத்மாவை பார்த்துட்டா இவ்வளோ பேசுகிறேன்? நான் பார்க்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. என்னோட குருதேவர் பார்த்துட்டார்ப்பா. என்னோட குருதேவர் ஆத்ம தரிசனம் பண்ணிவிட்டு நான் இப்படிலாம் அனுபவம் அடைஞ்சேன்னு சொல்லிட்டாரு. அதை முழுமையாக 100%, 1000% நான் நம்புகிறேன். எனக்கு அந்த தரிசனம் வரணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இந்த அனுஷ்டானங்கள் பண்ணால் இந்த தரிசனம் கிடைக்கும், இந்த லோகம் இல்லாமல் அந்த பரலோகத்திலையும் இந்த மாதிரியான பதவி கிடைக்கும்னு என் குருதேவர் சொல்லிட்டாரு. என் குருவிடம் வந்த பிறகு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லாத நான் முழுமையாக நம்பி என்னை நான் ஒப்படைத்து என்னை நான் அர்ப்பணித்து அந்த கலையை நான் பழகுகிறேன். அவரிடம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதில் சந்தேகம் இருக்க முடியுமா? அவரிடம் ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம், சாமி இது என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, இது இப்படியா, அந்த கேள்வியை நான் அங்கே கேட்க முடியுமா? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது சத்தியம். குருவின் சன்னதியில் சரணடைந்தால் சகல தோஷங்களும் அகன்று உண்மை நிலை பெற்றிருப்பதை உணர்வீர்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி தீண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவில் சிந்தித்தல் தானே. என்ன நான் சாமி என்னென்ன எழுதுகிறாரோ அது என்னோட அனுபவம். சாமி நீங்கள் சொல்லிட்ட அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது? அந்த தரிசனம் எனக்கு வந்தால் என்ன, எனக்குள்ளே இருக்கிற அந்தராத்மாவை நான் பார்த்தா என்ன, பார்க்காட்டி எனக்கு என்ன, எனக்குள்ளே அது இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இதை பழகினா இப்படி இந்த உடம்பு இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதான் நான் உணர்ந்துட்டேன். இப்படி இந்த அனுஷ்டானங்களை பண்ணனா என் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு என் புத்தகத்தில் எழுது, அப்படியே நான் அது நடக்குது எனக்கு உடம்புக்குள்ளே, அதை நான் உணர்ந்துட்டேன். இதை நான் உணர்ந்துட்டேன். இது நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குதுன்னா இதுக்கு அப்புறம் இருக்கட்டும் அப்படியே தான் நடக்கும். அதில் என்ன நமக்கு சந்தேகம்? இதில் என்ன நம்ம போட்டு குழப்ப வேண்டியது என்ன இருக்குது? ஆசனம் கற்றபின் மூச்சடக்கம் அது கைவசமானது மன ஒடுக்கம் பேச நெறி இதில் ஏதும் இல்லை. பேசவே பேசாத நீ. பேச நெறி இதில் ஏதும் இல்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. ஆசனம் கற்றபின் மூச்சடக்கம், புரியுதா? அது கைவசமானதும் மன ஒடுக்கம்.
பேச நெறி இதில் ஏதும் இல்லை. உன்னை குழப்பிக்காத. நீ ஏன் போட்டு உன்னை குழப்பிக்கிற? யார் இந்த நூல்களெல்லாம் படைச்சது, யார் இந்த பாடத்திட்டத்தை கொடுத்தது, அவருடைய வரலாறு தெரியுமா? அவர் யாருன்னு தான் தெரியுமா? அவர் எங்கே யாரிடம் இந்த ஞானத்தை பெற்று என்னம்மா தன்னை அந்த வாழ்க்கை வரலாறுல தன்னை யோக வேள்வியில் இதில் போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? கொடுத்ததை அப்படியே பழகும். நம்மளுடைய அறிவாற்றல், நம்மளுடைய சிந்தனையெல்லாம் நம்ம வேற எங்கேயாவது காமிச்சிக்கலாம். அதுக்கெல்லாம் எவ்வளோ தளங்கள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது. அதனால் பேச நெறி இதில் ஏதும் இல்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் சாலம் இல்லை. அப்படியே பழகின்னு வருவோம். என்ன மாதிரியான முன்னேற்றத்தை, என்ன மாதிரியான மாற்றங்களை, அந்த சந்தேகம் போய் நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கணும். நான் போய் முதல் நூல்களை எடுத்து குருதேவர் எடுத்து படிக்கும் பொழுதெல்லாம் அது சாமி அடுத்து என்ன சொல்லுகிறாருன்ற அவ்வளோதான் படித்தோமே தவிர இது சரியா இது தப்பான்னு நம்மளுக்கெல்லாம் அந்த சிந்தனையே கிடையாது. என்ன தெரியும் பத்மாசனத்தை பற்றி நமக்கு இங்கே என்ன தெரியும்? பத்மாசனத்துக்கு 32 கிளையாசனம் உலகத்தில் இது யார் சொல்லியிருக்கிறா? எந்த நெட்டை போய் தட்டி எடுத்துனுவாங்க? ChatGPTக்கு போங்க, ஜெமினிக்கு போங்க. வஜ்ராசனத்துக்கு 19 கிளையாசனம் அதை வரிசைப்படுத்தி யார் சொல்லியிருக்கிறா? போங்க ராஜயோக சம்பூர்ண யோகாசனம் இருக்கிற நூலில் இருக்கிற ஒரு ஆசன தொகுப்பை எங்கேயாவது ஒழுங்காக யாராவது சொல்லிடுறாங்களோ எடுத்துனாங்க பார்ப்போம். எப்பேற்பட்ட இடத்துல நம்ம வந்திருக்கிறோம், என்ன நம்ம பழகிறோம், எப்படி நாம்பளை முழுசாக கொடுக்குறோம். அந்த அர்ப்பணிப்பு, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு இந்த கலையை பழகணும். சரி, நான் அது இல்லை, ஓகே, இது வரைக்கும் நான் இங்கே கற்றுக்கணும்ப்பா, அடுத்து நான் வேற எங்கேயாவது, அது அவங்களுடைய பிராப்தம். எங்கே ஒன்றாலும் போங்க, உலகம் முழுவதும் போய் சுற்றிட்டு வந்தாலும் கூட காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஞானம்னா ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையம் தான். அதெல்லாம் யாராலையும் மாற்றிட முடியாது. அப்படி மாற்றி அது யோகத்துறை, அது ஞான சாரம், ஞான அமிர்தம், ஞான சங்கமம். ஸ்ரீ குருவே நம. இன்றைக்கி நான் என்ன பாடம் எடுக்க வந்தேன்? வேதங்களை எடுக்க வந்தேன். வேதங்கள் உபநிஷங்களை ஏதோ ஒரு ஸ்லோகத்தை எடுத்தேன். என்ன எடுத்தேனே எனக்கு தெரியல. ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. சரி, அடுத்த வாரம் நம்ம அந்த வேதங்களில் நான் முக்கியமாக தாவரங்களை பார்க்க வந்தேன். தாவரங்களை எடுக்கணும். அதுக்கு மேலே நான் ரிக்வேதத்தில் ஆய்த்ரேய உபநிஷத்தில் உலகின் தோற்றத்தை பற்றி சொல்லலான்னு தான் உட்காந்தேன். ஆனால் என்ன பாடம், யோகத்துறையை பற்றியே பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஸ்ரீ குருவே நம்ம வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீ குருவே நம்ம. வணக்கம் சார். இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா இந்த 93 கிளாஸோட ஒரு சுருக்கம், ஒரு சாராம்சம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதாவது ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், இடையில என்ன பார்த்தோம், குருதேவனுடைய அந்த நூல்கள், அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து, அதாவது நீங்கள் வேதங்களை எடுத்து வந்தீங்க, ஆனால் அதை டச் பண்ணிட்டு இந்த 93 கிளாஸோட சுருக்கமாக அது அமைந்திருக்கிறது. இந்த இடையில கிளாஸ் விட்டு வந்து போனவங்க எல்லாமே இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, இந்த கலந்துக்கிட்டவங்களாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே குருதேவர் வகுப்புல கூட இருந்து அவருடைய அருட்கருணையால் அவரு உங்க வாயால வந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. நன்றி, நன்றி. ஸ்ரீ குருவே நம. சரி, நம்ம அடுத்த வாரம் நம்ம வேதங்களை கொஞ்சம் வேகமாக போகணும். ஆய்த்ரேய உபநிஷம், இந்த 3 உபநிஷங்களை முடிச்சுட்டு வேதங்கள் கொஞ்சம் போனோம். ஏன்னா வேதங்கள் 4 வகுப்பு வந்துடுது. மண் பார்த்துருக்குறோம், நெருப்பை பார்த்தோம், இன்றைக்கி தாவரங்களை பார்க்கணும். ஒரு ஸ்லோகத்தை எடுத்தோம், அதுக்குள்ளேயே இன்றைக்கி இந்த பாடம் போயிடுது. அதுதான் இந்த ஞானத்துறை பொறுத்த வரைக்கும். என்னமோ நாம் ஒன்று நினச்சின்னு வருவோம், அது நமக்குள்ளேருந்து வர்றது ஒன்றா இருக்கும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. வணக்கம் ஐயா. ஸ்ரீ குருவே நம. வணக்கம். அருமையா இருந்ததுங்க. எனக்கு வகுப்பு ஏதோ வேற ஒரு உலகத்துல இருந்த மாதிரி
இது வேதங்களை எடுக்கலனாலும் குருதேவரை பத்தி சொல்றதே வேதத்தை சொல்ற மாதிரி தானே ஐயா. அது கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமா தான் இருந்தது. யோகத்தை வந்து நாம தனியா பழகிறதுக்கும் இந்த குரு பக்தி, குரு கிட்ட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு செய்யும்போது அதோடைய பயன்களே வேற விதமா தெரியுதுயா. நீங்க இன்னைக்கு குரு குருன்னு சொல்லும் போது எனக்கு அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி காலையில எழுந்து இந்த யோகாசனங்களும் பிராணாயாமங்களும் செய்யும் பொழுதே உடல்ல இவ்வளவு மாற்றங்கள் வரும்பொழுது அதனுடைய பலன் வந்து பல மடங்கு பெருசா தெரியுது. எப்படின்னா நம்ம குரு கிட்ட ஐக்கியப்படுத்திக்கிட்டு குரு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல செய்யும் பொழுது, நீங்க ஆரம்பத்துல ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க, ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது அவங்க சேர் போட்டு நம்மளை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சாலே அதோட பலன் வேற மாதிரி இருக்கும்ட்டு அது உணர முடியுது. குரு கிட்ட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம பாக்குறாரு, அவர் கற்றுக் கொடுத்த இந்த வித்தியை நம்ம பழகிறோம் போது வித்தியாசம் வேற மாதிரி இருக்குங்க ஐயா. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. எதுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இதில் அந்த நம்பிக்கை, நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம், கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், சில நேரங்களில் முழுசாக நம்புகிறோம், சில நேரங்கள் நம்மளுக்கே சந்தேகம் வந்துடுது, அதனால் வேறு ஒரு கடவுள்கிட்ட அங்கேயே 4-5 கும்பிடு போட்டு வரும்னு கும்பிடுறோம். அந்த மாதிரி இல்லை. இது தன்னைத்தான் முழுசாக அர்ப்பணிச்சு நாங்கள் கொடுத்துட்டோம், சரியாகனா ஆகும், அவ்வளோதான். அந்த நம்பிக்கையோடு இல்லாமல் நாம் பழகிறது, பதஞ்சலி சொல்கிறாருல்ல 9 வகையான தடைகள், மற்ற தடைகளெல்லாம் கூட சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியணும், அது விளங்கிடுச்சுன்னா போதும். அதுதான் சார் சொன்ன மாதிரியா இவ்வளோ பாடங்களுடைய சாராம்சம் அதுதான். குருதேவர்கிட்டேருந்து ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா அதில் போய் நான் என்ன ஆராய்ச்சி பண்ண முடியும்? சாமி சொல்லிட்டாரு, எழுதியிருக்கிறாரு, அவ்வளோதான். அது அப்படியே நம்ம பழகிக்கும். அப்படி தான் என்னோடய எண்ணம், எல்லோரும் இருக்கணுன்றது என்னோடய இதில் என்னோடய எண்ணத்தை நான் இங்கே வெளிப்படுத்தினேன். அப்படி நாம் அதை பழகும்பொழுது அதனுடைய வைப்ரேஷன் வேறு. நம்மளை நாம் ஆயத்தொடங்குன்னு திருமூலர் சொல்கிறார், மனமாயே மாயே மாயமாக்கம் மனமாயே தன்மாயே மற்றொன்றும் இல்லை பிணை மாயதில்லை பிதற்றம் தன்னை ஆய்ந்திருப்பதே தத்துவன்றார். அந்த ஆய்வை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். அனுஷ்டானங்கள் பண்ணும்போது இது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, சரி பண்ணிக்கினே வரோம். ஆனால் அதனுடைய இலக்குன்னா நமக்கு முன்னாடியே தெரியும்ல, ஏன்னா நம்ம அந்த இலக்குக்கு ஆல்ரெடி போயிட்டோம். ஆனால் இல்லை, ஆனால் இதை பழகினா குருதேவர் அங்கே போயிட்டோன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். இதனுடைய இலக்கு முக்தின்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த முக்தி என்ற பாதையில் இந்த அனுபவங்கள் ஏற்பட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே சரி பார்த்துன்னு வரோம். அது சரி பார்த்துன்னு வரும்போது முழுசாக அங்கே அர்ப்பணிப்பு, அதுதான் முழு நம்பிக்கை. இதுதான் யோகத்துறையில் நம்ம அடுத்து வளர்ந்து வர்றது. ஏன்னா இது வந்து மற்ற இடங்கள் மாதிரியா நம்ம இங்கே 4 விஷயத்தை கற்றுக்கலாம், இங்கேயும் 2 விஷயத்தை கற்றுக்கலாம், இன்னும் இடத்துல 2 விஷயத்தை கற்றுக்கலாம், அப்படி இல்லை. ஒரு ஆரம்பம் முடிவு எல்லாம் இருக்கிற இடம். அதனால் வந்துட்டோம் அப்படின்னா முழுமையாக இதை எடுத்துக்கின்னு பழகணும் அப்படின்றது தான் என்னுடைய. இதை எடுத்துக்கின்னு நம்ம அதை முழுசாக வேறு என்ன உங்களுக்கு என்ன யோகத்துறையில் வேறு என்ன கேள்வி இருக்குது? வேறு என்ன வேணும்? ஒன்றுமே இல்லையே. நான் நீயாக உன்னை பிரார்த்திக்கிறேன்னா அந்த பிரார்த்தனை மட்டும்தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. பிரார்த்தனையை தாண்டி குருதேவரால் பயிற்சி முறைகளை கொடுக்க முடிஞ்சுது. அந்த பயிற்சி முறைகளை அழகாக நமக்கு பிரித்து இந்த ஆரம்ப கட்டத்தில் இதை பழகுங்க, அதுக்கப்புறம் இதை பழகுங்க, அதுக்கப்புறம் பிராணாயாமம் பழகிடுவாங்க. இந்த பிராணாயாமத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து குடும்பத்தோட மனைவி மக்களோட பண்ணிடுவாங்க. இத்தனை ஆண்டு காலம் அதை பழகின்னு வந்த அப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் பிராணாயாமம் ஒருத்தர் 20 வயசில் ஆரம்பித்து பண்ணுறாருன்னா ஒரு 20 ஆண்டு காலத்தில் எவ்வளோ ஆற்றல் அவர் சேமிச்சிருப்பார். அவளுக்குள்ளே இருக்கிற ஆற்றல், ஆத்மீக ஆற்றல் எவ்வளோ. இந்த ஆற்றலெல்லாம் சேமித்து அவர் என்ன பண்ண போகிறாரு? கடைசியாக ஓய்வு காலத்தில் கொஞ்ச நேரம் தியானத்தையும் கூட சேர்ந்து பண்ண போகிறாரு. அப்படி தியானத்தை பழகும்போது நாம் சேகரித்த ஆற்றல் நமக்கு என்னமா கை கொடுத்து நம்ம தியானத்தை முழுமை பெற செய்யுது. அதுதான் நம்மளுடைய பாடம், பயிற்சி முறைகள். ஒரு பிறவிலே நம்ம பல பரிணாமங்களை பார்த்து அங்கே எடுத்துன்னு வந்த கர்ம வினைகள், எத்தனையோ எடுத்துன்னு வந்த பிறவிகளோட கர்ம வினைகளை இங்கேயே நம்ம முடிச்சிடுறோம். முடிச்சுட்டா அப்படியே நம்ம போகிறோம் அடுத்து ஸ்ரீ குருவே நம. அதுக்கான வழிமுறைகளை நமக்கு அழகாக வடிவாக்கம் பண்ணி கொடுத்துருக்கார் குருதேவர். எப்படி நம்ம வந்து பிராணாயாமம் ஆரம்பிக்கும் போது முடியும் போது மாதம் கனெக்ட் பண்ணுறோம், சொல்லி கொடுத்துட்டா அப்படியே விட்டுறதில்ல. ஒரு இடத்துல போகிறோம், அது இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, கட்டுனாரு 6 மாதம் கோர்ஸு, அப்படி இல்லை. இங்கே ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்வத்தை தாண்டி வாழ்க்கை முழுவதும் பயணம் பண்ணுறோம். வாழ்க்கை முழுவதும்னா அது முக்தின்ற இலக்கு வரைக்கும் நம்மளுடைய பயணம் நீண்டிக்கினே இருக்கும். அந்த மாதிரியாக நம்மளுடைய பிராணாயாமம் கட்டமைப்பு பட்டு இருக்குது. ஒரு மாதமும் நம்ம கனெக்ட் பண்ணி, போன மாதம் உங்களுக்கு எப்படி அந்த அனுபவங்கள், உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இந்த மாதம் இந்த பிராணாயாமத்தை பண்ணுங்கள், ஒரு மாதம்
இதை முடிச்சுட்டு பூர்ண மாளிகை முடிச்சுட்டு அடுத்த 2 மாதம் என்ன பண்ணணும்னா அடுத்து மார்கழி ஆரம்பிக்குது. அந்த கம்யூனிகேஷன் நம்ம இடையே அதை நம்ம கற்றுக்கினார். யார் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார், யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுக்க தான் போகிறாரு. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நீங்களும் கற்றுக் கொடுக்க தான் போகிறீங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலைகள் எப்படி இருக்கணும், நம்மளை நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த பாடத்திட்டம். அப்படி கொடுக்கும்போது அதனுடைய விளைவுகள் என்ன, அது குருதேவர் எழுதின அந்த முதல் வரி தான், கரையும் குறையும் இல்லாமல் வாழ்ந்தேன். அது முதல் வரி எழுதுகிறார். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பிறவி இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கலை நம்மளை தேடி வரும். நாம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்த மீன் வாடி வாடி வாண்டி போன மாந்தர்கள் மாதிரி அலைய வேண்டியதில்லை. எப்போ அவர் இந்த பூலோகத்துக்கு வருவார், அவர் வர இந்த சாத்தியக்கூறுகள்லாம் அங்கே காத்துன்னு இருக்கும். எல்லா சாத்தியக்கூறுகளும் காத்துன்னு இருக்கும். அவர் வரார், அவர் வந்து கால் எடுத்து வைக்கிறாரு, இங்கே வந்து பிறந்துட்டார், கருவாயிட்டார், இங்கே வந்து இந்த ஜீவனை எடுத்துட்டார் அப்படின்னா அவருக்கு இந்த கலையை கொடுக்கறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும். காரணம் அந்த கலையை அவர் அப்படி வச்சிருந்துருக்கிறார் ஒரு பிறவியில். அது என்ன எந்த மனநிலையோடு அவர் கொடுத்துருக்கிறார், அந்த வைப்ரேஷன் அப்படியே தானே இருக்குது. அது அப்படியே தானே இருக்குது. அவர் போய் எங்கே அலையணும், அவர் இருக்கிற இடத்த தேடி எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா கலையும் அவரை தேடி வரும். இது ஒரு பெரிய நுட்பம். அந்த நுட்பத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டோம் அப்படின்னா என்னமோ இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ரீ குருவே நம. சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேதங்கள் உபநிஷங்கள் பார்க்கலாம். சாரோட அசைன்மெண்ட்டு சேது சார் வந்திருக்கீங்களா? ஸ்ரீ குருவே நம. சேது சார் வந்திருக்கீங்களா சார்? கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா இல்லையா? சரி, இல்லை நம்ம அந்த அசைன்மெண்ட்டை இது பண்ணணும்னு நினச்சேன். நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட நான் வைக்கணும்னு நினச்சேன். இந்த வாரம் நான் வந்து என்னமோ மனசுக்குள்ளே சில கேள்விகளை வைக்கணும்னு வச்சுருந்தேன். இப்போ இந்த தாவரங்களை எடுக்கும்போது முக்கியமாக ஒரு கேள்வியை நான் வைக்கணும்னு நினச்சேன். அடுத்த வாரம் கூட இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது சுவாச நஷ்டம், ஒரு சுவாசம் இவ்வளோ சுவாசம் 8 அங்குலம் போது 12 அங்குலம் வெளியே வருது. இந்த சுவாச நஷ்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்தந்த வேலைகள் செய்யும்போது இந்தந்த மூச்சு பயிற்சி இந்த இயக்கத்தில் போது இவ்வளோ நஷ்டமாகுது, இவ்வளோ ஏக்கமாகுது, இவ்வளோ நஷ்டமாகுதுன்னு நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இல்லை, ஓடும்போது இவ்வளோ நஷ்டமாகுது, ஆடும்போது இவ்வளோ நஷ்டமாகுது, பாடும்போது இவ்வளோ நஷ்டமாகுது, உடல் வரும்போது இவ்வளோ சுவாசம் நஷ்டமாகுது நம்ம சொல்கிறோம். இயல்பாக நாம் என்ன சொல்கிறோம், 8 அங்குலம் உள்ள போது 12 அங்குலம் வெளியே வருது, 4 அங்குலம் நஷ்டமாகுதுன்றோம். இதில் என்ன நஷ்டமாகுது, நம்ம இழுக்கும் போது ஆக்சிஜன் இழுக்கிறோம், வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ தூரம் போனால் நமக்கு என்ன, நிறைய தான் போட்டோமே, உடம்புல இருக்கிற அழுக்கெலாம் வெளியே போட்டோமே, வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். அதில் அது என்ன நஷ்டம், ஏன் அது நஷ்டமாகுது? அப்படி நஷ்டம்னா அங்கே என்ன நஷ்டமாகுது? உண்மையாலுமே நமக்கு அது நஷ்டம் தானா? இந்த கேள்விகளை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம இந்த கேள்விகளுக்கான பதில் நீங்கள் எல்லோரும் வந்து இதை சொல்லணும், என்ன தான் அங்கே நஷ்டமாகுதுன்றத. சரிங்களா? அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். நம்ம இந்த தாவரங்களை பார்க்கும்போது அதை பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த பிராணாயாமம் அதுக்குள்ளே இருக்கிற நுட்பங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணும். அது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீ குருவே நம்ம வாழ்த்துக்கள். வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இல்லைன்னா இந்த வகுப்பை நம்ம முடிச்சிக்கலாம். பிரம்மவித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம.